ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்கை சேனல். இன்றைக்கி நம்ம ஜோஸ்கை சேனலில் மொறுன்னு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் உளுந்து ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா உளுந்து ஊறிடுச்சு. நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். வடைக்கு நம்ம மெயினாக அரைக்கிறதுல தாங்க இருக்குது. நம்ம ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிங்கன்னா வடை நல்லா வராது. அதனால் நம்ம கெட்டியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நம்ம கரெக்டாக அரைச்சிருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு போட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு நல்லா மிதக்கணும். அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக அரைச்சிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிடுவோம். மாவில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிடலாம். மாவு ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன பவுலில் நிறைய தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம கை நினச்சி தான் மாவு எடுத்து போடணும். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. எடுத்துகிட்டு கட்டை விரலில் நடுவில் ஓட்டை போட்டுட்டு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. ஹீட் ஆனோன்னே பொறுமையாக போடுங்க, கையில் படாமல். ரெண்டு சைடு எல்லா வடையும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. மிதமான சூட்லேயே வேகட்டுங்க கொஞ்சம் நேரம். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அருமையான வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜோஸ்கை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.